வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்ட அண்ணாமலை, தமிழக அரசியல் களத்தில் யாரும் எதிர்பாராத திருப்பம். எல்லாரும் விஜய்க்கு மாற்றாக அண்ணாமலை வருவார் என்று நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவே அண்ணாமலை அவர்கள் வீடியோ வெளியிட்டிருப்பது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு சோர்வை தந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் எதற்காக வீடியோ வெளியிட்டார் அப்படின்றது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி, அவருடைய அமைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆசைப்படுவீங்க. ஸோ அதையும் பார்ப்போம். மூன்றாவதாக, திமுகவுடைய வழக்கறிஞர் அணி தலைவராக இருக்கக்கூடியவர் வில்சன், அவர் இன்னைக்கு ஊடகத்தில் பேட்டி அளித்திருக்கின்றார். அந்த பேட்டியை பார்க்கும்போது எனக்கு இவன்லாம் என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ள வந்தது. இந்தியாவை அவமானப்படுத்துறாங்களா, இல்லை இந்தியாவை ஆளுகின்றவர்களை அவமானப்படுத்துறாங்களா, இவங்களுக்கெல்லாம் என்ன தேவை, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு அச்சம் நமக்குள்ள இருந்தது. ஸோ இந்தியாவை எங்கே கொண்டு போய் விட போகிறாங்க இந்த வில்சன் போன்றவங்கலாம் என்ற எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ள இருக்குது. அப்படி என்ன பேட்டி அளித்தார் என்ற விஷயத்தை நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நம்ம விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அண்ணாமலை அவர்கள் வீடியோ வெளியிட்டது, எதற்காக வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, ஐயா ஏவா வேலு அவர்களுக்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அந்த நடவடிக்கையை நான் வரவேற்கின்றேன். இன்னும் திமுக காரம் பண்ணியிருக்கின்ற ஊழல் எவ்வளவு தெரியுமா? ஏகப்பட்டது பண்ணியிருக்கிறாங்க. பிஜிஆர் ஊழல், டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல், அதையும் தயவு செய்து விசாரிக்கணும். ரெண்டாவது, இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒளிரும் ஸ்டிக்கர் ஒட்டினாங்க, அந்த ஒளிரும் ஸ்டிக்கர் கொள்முதலிலும் ஊழல் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு சத்து பொருள் தருகின்ற கிட்ஸ், அதை வாங்குவதிலும் திமுக காரன் ஊழல் பண்ணியிருக்கிறான். அப்புறம் நோபல் ஸ்டீலு, கூடவே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைமையகம், இவை இரண்டுமே ஒரே அட்ரஸ்ல இயங்கி இருக்கிறது. இவை இரண்டும் ஒரே அட்ரஸ்ல இயங்குகின்ற போது நோபல் ஸ்டீல் வேற, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ரசிகர் மன்றம் வேறவா? ஏன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் துபாய் போனாருங்க. துபாய் போயிட்டு திரும்பி வருகின்ற தருணத்துல நோபல் ஸ்டீல் கம்பெனியானது தமிழகத்துல 1000 கோடி ரூபாய்க்கு மேலாக முதலீட கொண்டு வந்திருக்கிறோம், அவங்க தொழில் தொடங்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நோபல் ஸ்டீல் ஆனது தமிழகத்துல தொழில் தொடங்கியிருக்கா இல்லையா? அதனால நோபல் ஸ்டீல் வேற, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரசிகர் மன்றம் வேறவா? இல்ல ரெண்டும் ஒன்னா? திமுக ஊழல் பண்ணி சம்பாதித்த 1000 கோடியை தான் நோபல் ஸ்டீல் என்ற பெயர்ல தமிழ்நாட்டில் முதலீடு பண்ண போறாங்களா? அது மட்டும் கிடையாது, வேட்டி சேலை ஊழல் பொங்கலுக்கு தராங்கல்ல, அதுல முழுவதுமாக காட்டன் இருக்கணும், ஆனா அவங்க பாலிஸ்டர் சேலை பாலிஸ்டர் வேட்டி தருகின்றார்கள். அதுலயும் திமுக முன்னாள் அமைச்சர் காந்தி அவர்கள் ஊழல் பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட ஊழல்கள் திமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது. ஒவ்வொருத்தரும் 10,000 கோடி 20,000 கோடி என்று அடிச்சு வச்சிருக்கிறான். அதனால இந்த ஊழல் நடவடிக்கையை தொடர வேண்டுங்க. தமிழகத்துல மாற்றம் என்று வந்திருக்கீங்க, ஏவா வேலு மீது மட்டுமே நடவடிக்கை எடுத்துட்டு மற்றவங்கள சும்மா விட்டுறாதீங்க, நடவடிக்கை எடுக்கணும். உங்களுடைய ஏவா வேலு அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன், உங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல ஊழலை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்ற ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை ஆதரித்து இருக்கின்றார். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருக்கின்ற போது டிஎம்கே ஃபைல்ஸ் 1 விட்டாரு, 2 விட்டாரு. ஸோ அதனால திமுகவுடைய ஊழல் தான் அந்த கட்சியை இன்னும் உயிர்ப்புடன் வச்சிருக்குது. ஏன்னா பணம் இல்லை என்றால் அரசியல் களத்துல எந்த கட்சியும் உயிரோட்டமாக இருக்காது. திமுகவை மீண்டும் மீண்டும் புதுப்பிப்பது இந்த மாதிரியான ஊழல் பேர் வழிகள் தான். ஒரு பக்கம் ஜெகத் ரட்சகன், இன்னொரு பக்கம் ஏவா வேலு, இன்னொரு பக்கம் கே நேரு, இன்னொரு பக்கம் மூர்த்தி, இந்த மாதிரி ஆட்கள் தான் ஏகப்பட்ட ஊழல் பண்ணி எக்கச்சக்கமான பணத்தை வச்சுக்கிட்டு திமுகவை உயிர் பிடித்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும். நீங்க பணம் இல்லாம அழகா மக்கள் ஆதரவு பெற்று வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆனா அடுத்த தேர்தலில் இந்த பெரும் தலைகளை எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா தான் திமுக பணம் கொடுக்காம, நீங்களும் பணம் கொடுக்காம ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுக்க முடியும், தேர்தலில் வெல்ல முடியும். இல்லைனா இவங்களை விட்டுட்டீங்கன்னா அவங்க பணம் கொடுத்துருவாங்க, மக்கள் அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுருவாங்க, உங்க மீது சலிப்பு ஏற்பட்டு விடும். அதனால திமுகவுடைய பண முதலைகளும் ஊழல் பேர் வழிகளும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, அவங்க மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுடைய ஊழல் நடவடிக்கைக்கு ஆதரவாக நான் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லை, அவர் வி த லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினாரு. அந்த அமைப்புல ஆரம்ப காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேர் இணைந்தார்கள். ஆனா இப்போதெல்லாம் குறைவான பேர் தான் இணைந்து கொண்டு வருகின்றார்கள். அண்ணாமலை ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாரு. அந்த டார்கெட் என்ன என்று உங்க எல்லாருக்குமே தெரியும்.
குறிப்பா 50 லட்சம் பேர், எவ்வளோ 50 லட்சம் பேர் அதில் இணைந்து விட்டார்கள் என்றால் நம்முடைய அரசியல தொடங்கிடலாம், அதிரடி காட்டலாம், அது வரைக்கும் அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். எப்படா 50 லட்சம் வர்றது, எப்படா அவரு அரசியல் பண்றது? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவராக இருக்கின்ற பொழுது என்ன அதிரடி காட்டினார் தெரியுமா? அரசியல் களத்தை தமிழக இளைஞர்கள் திரும்பி பார்க்க வைத்த அண்ணாமலை இன்னைக்கு தானே ஒரு அமைப்பு தொடங்கி இருப்பதனால செம்மையா அதிரடி காட்ட போறாரு. ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் அண்ணாமலை, செம்மையா இருக்க போகுது என்று எதிர்பார்த்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இப்போ விஜய் மட்டும்தான் அரசியல் களத்துல கலக்கி கொண்டிருக்கின்றார், அண்ணாமலை அமைதியா இருக்கின்றார். ஏற்கனவே திமுகக்கு எதிராக களமாடிய அண்ணாமலை அமைதியா இருப்பது கேள்விக்குறியா இருந்தது. அதிமுகவால தான் அண்ணாமலை அவர்கள் பாஜக தன்னுடைய இடத்தை இழந்தார். அதனால திமுக அதிமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி 3 பேரையும் போட்டு பொழக்க போறாரு. அரசியல் களமானது நல்ல ரசிக்கும்படியாக இருக்க போது, பல திருப்பங்கள் கொண்டதாக இருக்க போது என்று எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அமைப்பை அறிவித்து விட்டு பிறகு அந்த அமைப்பு எதற்கென்ற காரணத்தை 2 காணொலியை விட்டுட்டு அதுக்கப்புறம் அமைதியாயிட்டாருங்க. அதுக்கப்புறம் வி த லீடர்ஸ் அமைப்பானது என்னவா இருக்குது என்ற விவரம் யாருக்கும் தெரியாம இருந்தது. இன்னைக்கு வீடியோ வெளியிட்டார் இல்லையா, அந்த வீடியோவில் அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் போக போறாராம். அந்த சுற்றுப்பயணம் எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது போதைப் பொருள் ஒழிப்பு, ஆளும் அரசாங்கத்தை குறை சொல்லாம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நம்ம தமிழகம் முழுவதும் போதைப் பொருளுக்கு எதிராக சுற்றுப்பயணம் போக போறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இன்னைக்கு நம்ம சிஎம் கூட வந்து பாத்தீங்கன்னா மராத்தான் ஓட்டத்தை தொடங்கி வச்சாரு. அந்த ஓட்டமே வந்து பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. என்ன சர்ச்சை என்று பார்க்கின்ற போது முதலமைச்சருடன் சேர்ந்து ஓட வேண்டும் என்று விளையாட்டு வீரர்களும் வந்தாங்களாம். ஆனா அவங்கள அனுமதிக்கவே இல்லையாம். பல பேரும் மெடல் வாங்கினவங்களாம், அச்சீவ் பண்ணவங்களாம் முதலமைச்சருடன் சேர்ந்து ஓடலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா முதலமைச்சருடன் சேர்ந்து ஓடினவங்க முழுக்க முழுக்க நம்ம முதலமைச்சருக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அதிகாரிகள் தானா, பொதுமக்களை அனுமதிக்கவே இல்லையாம். 2வது கொஞ்சம் அவங்க கட்சிக்காரங்க மட்டுமே வந்து அந்த மராத்தான் ஓட்டத்துல கலந்து கொண்டு ஓடி இருக்கின்றார்கள். விளையாட்டு வீரர்கள் வந்திருக்கிறாங்க, தங்களுடைய அடையாளமா இருக்கக்கூடிய எல்லா பணியையும் போட்டுக்கிட்டு அவங்க அமைப்பு பேரை வெளிப்படுத்தும் விதமாக முதல்வர் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய மராத்தான் ஓட்டத்துல ஓடணும்னு வந்திருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு அமைப்புக்கும் இடமில்லை, எந்த ஒரு அமைப்பினுடைய சின்னத்துக்கும் இடமில்லை, எந்த ஒரு அமைப்பினுடைய பனியனும் போட்டுக்கின்னு ஓரத்துக்கான அனுமதி இல்லை. பெரிய வாக்குவாதமாக மாறி இருக்கிறது. பல பேர் மெடல் வாங்கினவங்க அவங்களும் நம்ம முதலமைச்சருடன் சேர்ந்து ஓரத்துக்கான வாய்ப்பு இல்லாம அதிகாரிகள் தடுத்து விட்டார்களாம். ஒரு சின்ன குழந்தை வீடியோ வெளியிட்டு இருக்குது, இணையதளத்துல செம்மையா வைரல் ஆகி கொண்டிருக்குது. பாருங்க, முதலமைச்சருடன் ஓட வேண்டும் என்று நினைச்சேன், நானும் மெடல் வாங்கினவங்க தான், ஆனா என்ன அனுமதிக்கல, அதிகாரிகள் மட்டுமே ஓடுறாங்க, இதெல்லாம் செட்டிங்கா இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை பேசுனது இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல ஆடா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவரு பார்க்கவே மாட்டாரா? மராத்தான் ஓட்ட ஓடுங்கன்னா அப்படியே ஓட வேண்டியதான 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படின்னு வந்து கேட்கறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல அமைச்சர்களாக உருவெடுத்திருக்காங்க இல்லையா, தமிழக வெற்றி கழகத்துல அவங்களுக்குள்ளேயே வந்து அதிகார போட்டி இருக்குதுங்க. கீர்த்தனா மற்றும் ஜெகதீஸ்வரி இந்த 2 அமைச்சர்களுக்கு இடையில விருதுநகர்ல போட்டி வந்திருக்கு. யாருடைய பெயரை முன்ன போடணும், யாருடைய பெயரை பின்ன போடணும்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு நாள் இல்லவா, அந்த தொடக்க விழாவில் விருதுநகர்ல நம்முடைய அமைச்சர் ஜெகதீஷ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்படி விருதுநகர் மாவட்டத்துக்கு அவங்க தான் பொறுப்பு அமைச்சர், அவங்களுடைய பெயரை தான் முன்னாடி போட்டிருக்கணும். ஆனா ஆதவ அர்ஜுனாவுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய கீர்த்தனா பெயரை வந்து மேல போட்டுட்டு ஜெகதீஸ்வரி அவர்களுடைய பெயரை 2வதா போட்டிருக்காங்க. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் எங்க புரோட்டோகால் படி இந்த மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய என் பேர் தானே மேல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கறாங்க. ஆனா ஐஏஎஸ் ஆபீசரை பொறுத்த வரைக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே வந்து அமைதியா நிற்கின்றார்கள். நம்முடைய மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெகதீஸ்வரி மற்றும் கீர்த்தனா அமைச்சர்களுக்கு இடையில நடந்த சண்டையை பற்றி சொல்லுகின்ற போது, ஆனா தொழில்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த துறைக்கு நிதி ஆதாரம் என்கின்ற பொழுது ஒரு 2500 கோடி தான் ஒதுக்குவாங்க. தொழில்துறை என்கின்ற பொழுது குறைந்த மக்கள் தான் பயன்பெறுவாங்க. ஆனா இந்த ஜெகதீஸ்வரி அமைச்சர் இருக்காங்கல்ல, அந்த துறைக்கு 33,000 கோடி அளவுக்கு நிதி ஒதுக்குவாங்க. ஏன்னா மகளிர் மேம்பாடு மற்றும் சமூக நலத்துறைங்க. அதனால இந்த அம்மாவுக்கு தான் பெரிய துறை. அப்படி பார்க்கும்போது ஜெகதீஸ்வரி என்ற அமைச்சருடைய பெயர் தான் முன்னாடி போட்டிருக்கணும். ஆனா ஆதவ அர்ஜுனாவுடைய கையாளா இருக்கின்ற நம்ம கீர்த்தனா அவர்களுடைய பெயரை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போட்டு ஜெகதீஷ் அவர்களை பின்னாடி போட்டிருக்காங்க. புரோட்டோகால் படி இது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்தும் ஓடிட்டு இருக்குதுங்க. முதல்ல முதலமைச்சர் அவர்கள் மராத்தான் ஓடினாரு, அதுவும் பஞ்சாயத்து, அமைச்சர்களுக்கு இடையில பஞ்சாயத்து.
இதற்கிடையில தமிழகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை பற்றி யாரும் பேசுற மாதிரி தெரியல. அதனால அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த போதை பொருளை அரசாங்கத்தினால மட்டுமே கட்டுப்படுத்த முடியாது, தனி மனிதனுடைய ஒழுக்கமும் வேண்டும். அதனால நாமளும் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போக போறோம். அரசாங்கத்துக்கு எதிராக அல்ல, நம்ம மக்களுடைய நலனை அடிப்படையை வச்சு அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். பிறகு ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலை வலியுறுத்தி நாம தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தமிழ் நிலம், தமிழ் பாரம்பரியம், தமிழ் மொழி இவற்றை வலியுறுத்தி மீண்டும் ஒரு பொதுக்கூட்ட மேடைகள்ல முழங்க போவதாகவும் செய்தி கேள்விப்படுகின்றோம். அதே மாதிரி இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி திருச்செந்தூர்ல நம்ம அண்ணாமலை அமைப்புக்காரங்க போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக ஒரு மாநாடு நடத்த போறாங்க. அந்த மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்கின்றார். ஸோ மொத்தத்தில் இத்தனை நாள் அமைதியாக இருந்த வி த லீடர்ஸ் என்ற அமைப்பும் அண்ணாமலையும் இனிமே வீரியம் கொண்டு எழப்போறாங்க. தமிழக அரசியல் களத்துல இனிமே தான் பார்க்க போறோம். வெட்டுக்குத்து, சண்டை சச்சரவு, காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நடக்க போது. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் யார் சரியான சாய்ஸா இருக்குன்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையா விஜயா என்று சொல்லிட்டு யார் பக்கம் சாய போறாங்க என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கணும். இதற்கிடையில திமுகவுடைய வழக்கறிஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வில்சன் அவர் இன்னைக்கு செய்தியாளர் சந்தித்திருக்கின்றார். அந்த செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, FCRA என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து ஃபண்டு வாங்கி அந்த ஃபண்டு மூலமாக இங்க சர்ச்சு கட்டுறாங்க, கல்லூரிகள் கட்டுறாங்க, மற்றும் கோயில் கூட கட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்டு வருகின்ற போது அந்த ஃபண்டை வாங்குறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா சரியான நேரத்தில் புதுப்பிக்க வேண்டும். அப்படி புதுப்பிக்கவில்லை என்றால் நீங்க எவ்வளவு பணம் வாங்கியிருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் சரி, அவை அத்தனையும் அப்படியே அரசாங்கத்துக்கு போயிடும். என்னையாது லைசன்ஸை புதுப்பிக்கலன்னா நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து மொத்தமே அரசாங்கத்துக்கு போயிட்டோம்னா எவ்வளவு பெரிய தற்கொலையான முடிவு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமாக நம்ம வில்சன் அவர்கள் சொல்றாரு, CMC இருக்குது, அவங்க வெளிநாட்டு பண்டு மூலமாகத்தான் CMC காலேஜ், CMC மருத்துவமனையை நடத்துறாங்க. இப்போ FCRA சட்டம் இருக்குதுல்ல, அந்த சட்டத்தின் படி வெளிநாட்டிலிருந்து ஃபண்டு வாங்குறீங்கன்னா நீங்க ஒரு அமைப்பு வச்சிருப்பீங்க, அந்த அமைப்பை பாத்தீங்கன்னா புதுப்பிக்கணும். அப்படி நீங்க புதுப்பித்து லைசன்ஸை வாங்கலன்னு வச்சுங்களேன், CMC கல்லூரியும், CMC மருத்துவமனையும், CMC நடத்துகின்ற தேவாலயமும் அப்படியே மத்திய அரசாங்கத்து கையில் போயிடுங்க. மத்திய அரசாங்கம் விருப்பப்பட்ட வச்சுக்கலாம், இல்ல வித்து போடலாம். இந்த மாதிரி செயல் யாராவது செய்வாங்களா அப்படின்னு நம்முடைய வில்சன் அவர்கள் சொல்றாரு. இங்க மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீ ஒரு அமைப்பை வச்சு நடத்துற, வெளிநாட்டிலிருந்து ஃபண்டு வாங்குற, அதற்காக நீங்க லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க, அந்த லைசன்ஸை சரியான நேரத்துல புதுப்பிக்காம கூட எங்க புடுங்க போறீங்க? கோடிக்கணக்கான பணம் வருது, அந்த பணத்தை சரியா செலவு பண்ணுவீங்க, உங்களுடைய அமைப்பெல்லாம் சரியா நிர்வகிப்பீங்க. ஆனா வருஷம் அந்த லைசன்ஸை மட்டும் ரினியூவல் பண்ண மாட்டீங்களா? மறந்து போயிடுவீங்களா? உண்மையாவே உங்களுக்கு நீங்க தொடங்கி இருக்கின்ற அமைப்பை சட்டப்பூர்வமா நடத்த வேண்டும் என்றால் அந்த லைசன்ஸை கண்டிப்பா ரெனியூவல் பண்ணலாம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு அதிகாரியை போட்டோம்னா அவன் எப்போது லைசன்ஸ் முடியுதோ அப்ப ரெனியூவல் பண்ண போறான். நீங்க ரெனியூவல் பண்ணலனா தானே அந்த சொத்துக்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு போக போகுது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு முறை லைசன்ஸ் வாங்குவீங்க, லைசன்ஸை புதுப்பிக்க மாட்டீங்க. ஆனா வெளிநாட்டுல இருந்து மட்டும் பணத்தை வாங்கி நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாது. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லுது, நம்ம நேரு காலத்திலிருந்து இந்த சட்டம் இருக்குது, FCRA சட்டம். ஏன்னா வெளிநாட்டில இருந்து வருகின்ற ஃபண்டானது உண்மையாகவே ஆக்கப்பூர்வமாக நம்ம மக்களுக்கு பயன்படுதா, இல்ல பயங்கரவாதத்துக்கு பயன்படுகிறதா, இல்ல மத மாற்றத்துக்கு பயன்படுகிறதா என்ற சந்தேகம். அதனால தான் நேரு, இந்திரா காந்தி போன்றவர்களே FCRA சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாஜக வந்த பிறகு அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த லைசன்ஸை முறையாக புதுப்பிக்கணும். புதுப்பிக்கலன்னு வச்சுங்களேன், நிச்சயமா உங்க சொத்துக்கள் கவர்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, லைசன்ஸை புதுப்பிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்குறவன் ஆடிட்டிங் பண்ணணும். வந்த பணம் என்ன செலவு பண்ணணும், எங்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கிறோம், எங்க கல்லூரி கட்டியிருக்கோம், எங்க பள்ளிகளை கட்டியிருக்கோம், எங்க சர்ச்சு கட்டியிருக்கோம், எங்க மருத்துவமனை கட்டியிருக்கோம், எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணோம், இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா கவர்மெண்ட்டுக்கு காட்டணும். அந்த மாதிரி ஆடிட்டிங் பண்ண பிறகுதான் அதுக்கப்புறம் லைசன்ஸை புதுப்பிப்பாங்க. ஸோ இவனுங்க எந்த கணக்கையும் காட்டாம வந்த பணத்தை மத மாற்றத்துக்கு மட்டும் பயன்படுத்தி இந்த இந்தியாவை ஒன்று இஸ்லாம் நாடாக இல்ல கிறிஸ்துவ நாடாக மாற்றணும் என்பதற்காக வெளிநாட்டு பண்டுகளை வாங்கிட்டு இருந்தானுங்க. இப்போ சரியா முறையா கணக்கு காட்டி வருஷம் லைசன்ஸை புதுப்பிங்கடான்னு ஒன்னு திடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கதறானுங்க. ஐயோயோ பாருங்க, ஜூலை 28ஆம் தேதி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மையர்கள் ஒன்று திரளுங்க, நாம முழுவதும் அன்றைக்கு முழுவதும் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்கமானது இந்த சட்ட மசோதாவை கைவிடணும், இறைவன் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசம் 28ஆம் தேதி ஜெப கூட்டம் வச்சிருக்காங்களாம். முழுக்க பிரார்த்தனை பண்ண போறாங்களாம். அதுக்கு அப்புறம் போராட்ட களத்தில் இறங்க போறாங்களாம்.
இந்த சட்டத்தை திரும்ப பெறுகின்ற வரையில் மொத்தமாக நாங்க கவர்மெண்ட்டுக்கு எந்த கணக்கும் காட்ட மாட்டோம். லைசன்ஸ் பேருக்கு வாங்கி வச்சுப்போம், ஆனா நாங்க புதுப்பிக்க மாட்டோம். எங்களை கேள்வி கேட்க கூடாது. இது என்னடா நியாயம் இது? அதனால மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற FCRA சட்டத்தினுடைய திருத்தம் சூப்பரா இருக்குது. நீ பணம் வேணும்னா முறைப்படி ரெனியூவல் பண்ணலன்னா போயிட்டே மூடிட்டு இந்த அடிப்படை விஷயத்தை கூட ரொட்டீனா உன்னால செய்ய முடியலன்னா உன் அமைப்பை மட்டும் எப்படி கண்ணியமா நீ நடத்துவ? சரியா எப்படி நடத்துவ? இந்த லைசன்ஸை உன்னால ரெனியூவல் பண்ண முடியலன்னா நீ சட்டவிரோதமாகத்தானே அந்த பணத்தை பயன்படுத்துறது அர்த்தம். சட்டப்பூர்வமாக நீ அந்த பணத்தை பயன்படுத்தினா கணக்கு வழக்கு சரியா காட்டலாமே. என்னடா ஏமாத்துறீங்க? அதனால நம்ம மோடி அரசாங்கத்துக்கு எதிராக சிறுபான்மையினரை ஒன்று திரட்டுவதற்காக மட்டும்தான் இந்த FCRA சட்டத்தின் திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு சிறுபான்மைகளை ஒன்று திரட்டி இது நமக்கு எதிரான அரசு, இதை மீண்டும் ஜெயிக்க வைக்க கூடாது, தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் செய்யறாங்க. அறிவாளிகளா இருந்தா என்ன பண்ணுவாங்க? யோ இதெல்லாம் ரெனியூல் பண்ணிட்டு போவையா, இதுல என்ன எனக்கு சங்கடம் இருக்குது, எத்தனையோ லைசன்ஸை ரெனியூல் பண்றோம், இந்த லைசன்ஸை ரெனியூல் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா இந்த சட்டத்தை வச்சு வாக்கு வங்கி அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் திமுகவுடைய வழக்கறிஞர் அணி, சிறுபான்மையர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வில்சன் அவர்கள் தமிழக மக்களை பீதியில கொண்டு போய் விட்டுருக்கிறாரு. ஸோ இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணும். பொறுத்து பார்க்கலாம். அண்ணாமலுடைய இயக்கமானது வலுப்பெறுகிறதா, இல்ல விஜய் அவர்கள் ஊழலுக்கு எதிராக எடுத்திருக்கின்ற நடவடிக்கையை பாராட்டி இருக்கின்றாரு. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ணாமலை கைகோர்க்க போகின்றார்களா? பொறுத்து தான் பார்க்கணுங்க. நன்றி.